திருப்பூரில் இளைஞர் ஒருவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நடந்தது என்ன? திருப்பூர் கோல்டன் நகர் அடுத்த கருணாகரபுரியில் உள்ள காலி இடத்தில் நேற்று இரவு இளைஞர் ஒருவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் உயிரிழந்தவர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தைச் சேர்ந்த 19 வயதே ஆன பிரகாஷ் என்பதும் அவர் ஆட்டோ ஓட்டி வந்ததும் தெரிய வந்தது. 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தியதில் கொலையாளிகளை உடனே போலீசார் கண்டுபிடித்தனர். அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவர்கள் 5 பேர் மற்றும் கொடிக்கம்பம் பகுதியைச் சேர்ந்த தருண் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் கொலைக்கான அதிர்ச்சி தகவல்கள் போலீசாருக்கு தெரிய வந்தன. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பாலிடெக்னிக் கல்லூரியில் பயின்று வரும் மாணவர்களுக்கிடையே முதலில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் பிரகாஷ் ஒரு தரப்பினருக்கும் 17 வயதே ஆன 5 சிறுவர்கள் மற்றொரு தரப்பினருக்கும் ஆதரவாக இருந்துள்ளனர். இதனால் இந்த கல்லூரி தகராறு கோல்டன் நகர் பகுதியில் கோஷ்டி மோதலாக உருவெடுத்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரகாஷ் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரின் மண்டையை உடைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவரின் நண்பர்கள் பிரகாஷின் மண்டையை உடைக்க திட்டமிட்டு காத்திருந்தனர். அதன்படி நேற்று இரவு மது அருந்திய அனைவரும் பிரகாஷை தேடி பார்த்துள்ளனர். அப்போது தனியாக சிக்கிய பிரகாஷின் மண்டையை உடைக்க முற்பட்டுள்ளனர். ஆனால் மதுபோதையில் பலமாக தாக்கியதில் பிரகாஷ் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்து விட்டார். பிரகாஷை லேசாக தாக்க முயன்று அது கொலையாக மாறியிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து 17 வயது சிறுவர்கள் 5 பேர் உட்பட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.